2019 உலகக்கோப்பை செமி பைனலில் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் விராட், ரோஹித், ராகுல், ரிஷப் பண்ட், பாண்டியா, தினேஷ் கார்த்திக் ஆகிய முக்கிய பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் அவுட்டாகி நடையைக் கட்டினர். அதனால் தோல்வியின் பிடியில் சிக்கிய இந்தியாவை ரவீந்திர ஜடேஜாவுடன் சேர்ந்து நங்கூரமாக விளையாடிய தோனி காப்பாற்றப் போராடினார். அதில் அதிரடியாக விளையாடிய ஜடேஜா முக்கிய நேரத்தில் ஆட்டமிழந்தார். இருப்பினும் தோனி பினிஷிங் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மார்டின் கப்டில் டைரக்ட் ஃபிட் காரணமாக ரன் அவுட்டானது கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்களின் நெஞ்சங்களை உடைத்தது. அதுவே தோனியின் கடைசி சர்வதேச போட்டியாக அமைந்தது அவருடைய ரசிகர்களுக்கு இன்னும் வேதனையை கொடுக்கிறது. இந்நிலையில் 2019 உலகக்கோப்பை செமி பைனலில் தாம் கேப்டனாக இருந்திருந்தால் தோனியை 4வது இடத்தில் களமிறக்கியிருப்பேன் என ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். இது பற்றி ரோஹித் தெரிவித்தது, தனிப்பட்ட முறையில் 4வது இடத்தில் தோனி பேட்டிங் செய்வதுதான் அணிக்கு நன்மையை ஏற்படுத்தும் என்று நான் கருதுகிறேன். இருப்பினும் அது கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பொறுத்தது. அப்போதைய கேப்டன் விராட் கோலி அந்த விஷயத்தில் தவறு செய்தது இந்தியாவுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை.